அம்மா இதோ பாத்தியா தட்சிகாபுரி வந்து விட்டோம். என் தந்தை அது அமர்ந்திருக்கிறார், முணமுணத்துக் கொண்டிருக்கிறார். தேவர்கள் தேவரெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே மண்டலமாக இருக்கிறது. வாருங்கள், முதலில் வந்தனம் செய்து பாதம் பணிவோம். ஆனால் அல்லது தந்தையே, தந்தே வந்தனமே கையால் உந்தன் துயர் பாதா தந்தே வந்தனமே. தந்தே வந்தனமே கையால் உந்தன் துயர் பாதா தந்தே வந்தனமே. தாவிய தேகமுடன் தேவனை புகழிக்க, தாவிய தேகமுடன் தேவனை புகழிக்க, அதிரோரு இந்திரோரோ சதுரோரு பங்கபாதோ, அதிரோரு இந்திரோரோ சதுரோரு சந்திரபாதோ, தந்தே வந்தனமே கையால் உந்தன் துயர் பாதா. ஆனால் தந்தையே, உமது மகளாகப்பட்ட உமா செல்வி பார்வதி வந்திருக்கின்றேன், என்னை பாருங்கள் தந்தையே. ஆனால் தோழி, என் தந்தையாகப்பட்டவர் இடது கையால் ஜாடை காட்டி எட்டை போ என்று சொல்லுகிறார். என்னமோ இருக்கிறார். ஆனால் தந்தையே, கைதட பெண்ணு மானமும் ஈனமும் மகள் தந்தை என்று மகள் போது கைதட. ஆனால் தந்தையே, என் மகளுக்கு உங்களிடம் நான் உரைவாட கூடாதா? லேசாக மட்டும் விட மாட்டேன், சாம்பலாக விட மாட்டேன். தந்தை என்ன விடுறத
உண்டாக அழிக்கிற துள்ளி ஆடுகின்றாய், ஒரே உண்டாக ஆடுகின்றாய். நீ எங்களை பயந்தவர் என்று ஒரு நாளும் படைய வேண்டாம் தந்தையே. அலைந்திட போக போகிறாய் தந்தையே. பூச்சிக்கெல்லாம் போயிட்டோம், நான் பயப்பட மாட்டேன். சதிகாரி தண்டாரி துறை கைகர கைகர பெண்ணு. ஆனால் தந்தையே உங்களுக்கு பயந்து ஒன்றும் நான் நீங்கள் வரவில்லை. இதுவரைக்கும் என் தந்தை என்று சொல்லி உங்களிடம் இவ்வளவு அறிவு பார்க்கின்றேனே, உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த மனம் இருக்கக்கூடாதா? அப்படி என்ன ஆகிவிட்டது? ஆனால் தந்தையே, எங்களை கொல்லுவது என்று நீங்கள் என் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்.
உங்களுக்கு கண்டிப்பாக தீங்கு நேர்ந்துவிடும். பாருங்கள் தந்தையே. வந்துட்டாலும் இந்த தெருவெல்லாம் சிரித்தாலும் வந்துட்டாலும் இந்த புறவிரத்துக்கு நான் ஒடுங்கி எந்த அனுபவ குறைஞ்சிட்டாலும் அது சத்தியமாக இந்த தெருவெல்லாம் கூட சிரிச்சுட்டாலும் எப்படி தெருவெல்லாம் சுட்டாலும் பூங்கால வந்து இந்த புறவரத்திலே எனக்கு ஒன்று தண்டாளி துறங்கி அழுங்காத முடிங்கி எந்த ஆர்வம் குறைஞ்சிட்டாலும் இந்த சாயங்காலம் வரைக்கும் உன் புருஷனை சாம்பளம் சண்டாளி விருப்பத்தை பார்த்துட்டேன். என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? என் விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்டியின் மனைவினால் ஆகாதது எதுவுமே கிடையாது. எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், கூத்தாடி பார்த்தேன், அழுது பார்த்தேன், புலம்பி பார்த்தேன், என்ன விடாது. எனது நிலைமை பார்த்தியா? நான் என்ன செய்வேன்? என்னை 10 மாதம் சுமந்து என் தாய் இருக்கிறார். என் தாயிடம் சென்றாவது ஏதாவது சில வார்த்தைகள் ஒரு பொண்ணோட மனசுக்கு பொண்ணுக்கு தான் புரியும், தெரியும். அவங்களும் ஒரு தாலி கட்டி தாலி வச்சு நிக்கிறாங்க. நம்ம தாலி இருக்க அவங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா எனக்கு கெஞ்சி
உண்மை சொல்வதற்கு முன்பாகவே ஒரு நாய் வீட்டிற்குள் வந்தால் எப்படி விரட்டுவது போல் நாய் போல விரட்டுவது போல் இப்படி பேசுகின்றது. நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் உங்கள் காதிலாக கேட்கிறாரா? ஆனால் அம்மா, நீ பெற்ற வார்த்தை இருக்கின்றார். இந்த தன்னிடம் சென்று பார்த்தேன். தந்தை ஒன்றும் ஆகாது, சாயங்காலம் ஆனாலும் உன் கணவரையும் கொன்று விடுவேன் என்று சத்தியமாக செய்துவிட்டார். நான் என்ன செய்வேன்? உங்களிடம் வந்திருக்கின்றேன். என்னை 10 மாதம் சுமந்தர் பெற்ற தாயல்லவா நீங்கள்? உங்களுக்காக தெரியும் என்று நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் ஒரு நாய் வந்திருந்தால் எப்படி விருட்டுவது போல விருட்டுகின்றாயே, நான் என்ன செய்வேன் தாயே? அடி சரி மூஞ்சி கைத்தல என்ன சொன்னா? அடி பெத்தா தனக்கு இல்லாத புத்தி சொல்லத்தான் என் வார்த்தை நீங்கள் ஒருவரும் கேட்கக்கூடாதா? உங்கள் மனம் இறங்கவே இறங்காதா? அப்படி என்ன தவறு செய்து விட்டோம்? யாதாந்த நன்றி தெரியாமல் அவன் அடித்ததற்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஆனால் அம்மா, இது உங்களுக்கு ஆகாத வேலை அம்மா. தயவு செய்து சொல்லிட்டு மனம் பொருங்கள். ஆகாத வேலைக்கு நீ எங்களை கேவலப்படுத்தி விட்டாய் பெண்ணே. ஆனால் தாயே, உங்களை ஒழிப்பதே ஒரே மனதாக நடத்தி உங்களை ஒழிப்பதே பெண்ணே. ஆனால் தாயே, என்னமோ அண்ணையோ தந்தையோ விதவையாக துணிந்தீரானா?
மொத்தமா உருவிட்டானே காட்டணும். நீங்கள் ஒன்றும் தற்றும் மனம் பொறுப்பதில்லை என்று தெரிந்துவிட்டது. என் தந்தையாக என்னுடைய கணவரையாவது உங்கள் காலிலே வந்து நான் சொல்கிறேன். இப்ப யாவது இந்த யாகத்தை நிறுத்தி விடுங்கள் அம்மா. நான் என்ன செய்வேன்? ஒரு வேலி ஒரு பயிர் வைத்தால் அந்த பயிரை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் வேலி போடுவார்கள். அந்த வேலியாகப்பட்ட பயிரை மேய்ந்து விட்டால் அந்த பயிர்கள் என்ன செய்யும்? ஆனால் அம்மா சற்று மனம் பொறுத்து பாருங்கள் அம்மா. அதுபடி கேளோ என் 10ஆம் மனிதன் என்றாலும் கேளோ. ஆனால் தோழி என் இளமை பார்த்தேனியா 10 மாதம் வந்த பெற்ற தாயா என்னை நீ ஓட விட்டு அழிந்துட்டாலும் கேளும் என்ன ஆனாலும் சரியே உன்னையும் உன் கணவரையும் விட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டு போகிறார். போனால் போகட்டும். இவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த ஆணை தலை கொடுத்தா தன்னை தன்னை மண்ணை வாரி என்பதை போலே ஞானம் கெட்ட கருத்து பெண்ணை திருக்குடை கேட்டு நீ ஒரு நாளும் கேட்கப்படாது போல் தெரிகிறது. நீ போன இடமெல்லாம் பூண்டியாக கடந்து மூக்கரைந்து அலங்கோலமாக திரிவது கடவுள். இப்படி
ஆனால் தோழிகளே என்னிடம் இப்படியாக உமா பார்வதியானது அன்றையிடம் தெரிவித்தோம். கடியாரா அன்றையிடம் சென்று யாகத்தை நிறுத்துங்கள் என்று தெரிவித்தோம். தாயிடமும் தெரிவித்தோம். யாரும் யாகத்தை நிறுத்தவில்லை. கனவு தெரிந்த பிரகாரம் யாகத்தை நிறுத்தினால் கைலாயத்தில் இடபாகத்தில் இடம் உண்டு, இல்லையே இடமாக வர வேண்டும் என்று தெரிவித்தாரு. அதை மனதில் எண்ணி தச்சகன் செய்யக்கூடிய இந்த சண்டாளன் யாகத்தில் விழுந்து உயிர் மாற்றி விடுவதே சரி என்று பார்வதி அம்மனானது தச்சன் யாகத்தில் விழுந்து உயிரை விடுகிறது. அது அதனுடைய நில தோறங்கப்பட்டது. பரமகடல் முன் சென்று பரமகடவுள் அழுது புலம்புகிற விதம் காண்க.